கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த சில மாதங்களாக நாம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்திற்காக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். பழைய ஏற்பாட்டிலே 1045ஆம் பக்கத்தில் இருக்கிறது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் போதெல்லாம் இனி சம்பவிக்கிறவைகள் என்ன, உலகத்தின் முடிவு என்ன, கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கும், ஆழமான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தானியேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இனி வரப்போகிற காலங்களை நமக்கு தெரிவிப்பது மட்டுமல்ல, வரப்போகிற காலத்துக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அதையும் நமக்கு தெரிவிக்கிறது. வேதத்தில் 1725 வசனங்கள் கர்த்தருடைய வருகை குறித்து, கடைசி காலங்களை குறித்து பேசுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 11 வசனங்களுக்கு ஒரு வசனம் வீதம் இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே மாபெரும் தீர்க்கதரிசியாக தானியேல் விளங்கினார். புதிய ஏற்பாட்டிலே மாபெரும் தீர்க்கதரிசியாக யோவான் அப்போஸ்தலன் விளங்கினார். தானியேலும் தேவனுக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்பட்டார். யோவான் அப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்கு அன்பானவர், ஆண்டவருக்காக பாடு செய்தவர். அவரும் ஆண்டவருக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்பட்டார். 2 பேருக்கும் பரலோக தரிசனம் கிடைக்கும் போது தானியேலுக்கும் ஏறக்குறைய 90 வயது, அதே நேரம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் 90 வயது. தானியேல் மற்றவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசித்து விசேஷமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலை குறித்து கண்ணும் கருத்துமாய் இருந்தார். அதனால் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்து சொந்த வாயினாலே வருகின் அடையாளங்கள் எல்லாம் சொன்னாரே. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் அந்த வருகையின் அடையாளங்களெல்லாம் மனதில் வைத்து கர்த்தருடைய வருகைக்காக அவர் ஆயத்தமாகி கொண்டிருந்தார். இப்பொழுது இந்த 10ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். 10ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது தானியேலுக்கு இருந்த அக்கறை, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் உள்ள அக்கறை, எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட வேண்டுமே என்கிற ஒரு அக்கறை, அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு தானியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் தானியேலுக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான தரிசனத்தை குறித்து, அதில் இயேசு கிறிஸ்து எப்படி அவருக்கு வெளிப்பட்டார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். தானியேலை சந்தித்த 3 முக்கியமான நபர்கள் உண்டு. ஒன்று கேப்ரியேல் தூதன், அடுத்தது மிகாவேல் தூதன், அடுத்தது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதை குறித்து 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் மனித கண்களுக்கு புலப்படாத ஒரு யுத்தம், வான மண்டலத்திலே ஒரு யுத்தம், ஆவிகளின் மத்தியிலே போராட்டம், அதை குறித்து கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். ஆகவே இந்த 10ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், முதல் பகுதி தானியேலுக்குள்ள அக்கறை, 2வது ஆச்சரியமான தரிசனம், 3வது கண்காணாத உலகத்திலே நடக்கப்படுகிற யுத்தம். சரி, இப்போது நாம் வசனத்துக்கு செல்ல போகிறோம். பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே
பெல்சசார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. இந்த காரியங்களை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வார முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியையும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. நான் பரிமள தைலம் பூசி கொள்ளவும் இல்லை. முதல் வசனம் சொல்லுகிறது, பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் அவருடைய 3ஆம் வருஷத்திலே. நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் அகசுவேறு ராஜாவின் முதல் வருஷத்தில் என்று ஆரம்பிக்கிறது. கிபி 538 அதை எழுதுகிறார். இந்த 9ஆம் அதிகாரம் எழுதிய 4 வருஷங்கள் கழித்து இந்த 10ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். கோரேசின் 3ஆம் ஆண்டு, கிபி 534ஆம் ஆண்டு. இந்த ரெண்டுக்கும் இடையில 4 வருட காலங்கள் கடந்து போனது. அதுக்கு பிறகு தானியேலுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. தானியேலுக்கு என்று ஏதோ ஒரு தூரத்தில் உள்ள ஒரு ஆள் போல 3ஆம் நிலைமையில தானியேலுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் தானியேல் இந்த புஸ்தகத்தை எழுதினாலும் அரசாங்க ரீதியாய் பெல்சசார் என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டிருந்தது. ஆகவே தனக்கு என்று எழுதாமல் முதல் வசனத்தில் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அநேக நேரம் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது தனக்கு ஏற்பட்ட அற்புதமான சம்பவங்களை குறித்து சொல்லும்போது நான் எனக்கு கிடைத்த தரிசனம் சொல்ல மாட்டார். ஒரு தேவனுடைய மனிதனுக்கு எப்படி தரிசனம் கிடைத்தது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட தன்னுடைய தரிசனத்தை எழுதும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னாலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். யாரோ ஒரு தேவ மனுஷனை எழுதுகிறது போல அவர் எழுதுவார். அதனால் அதுக்கு கீழே உள்ள வசனத்தை வாசித்தா அது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நாம் அறியலாம். இந்த முதல் வசனத்தில் தானியேல் இருந்து கொண்டு தானியேல் என்று யாரோ ஒருத்தரை சூட்டி காண்பிப்பது போல எழுதுகிறார். ஆனால் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வார காலம் அளவும் துக்கித்து கொண்டிருந்தேன். தன்னுடைய ஜனங்களை குறித்த ஒரு பாரம், எருசலேமை குறித்த ஒரு பாரம், சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் மீட்கப்பட வேண்டுமே என்கிற ஒரு பாரம். இப்பொழுது அவருக்கு ஏறக்குறைய 88 வயதாகிவிட்டது. 16 வயதிலே அவர் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பாபிலோனிய தேசத்துக்கு வந்தார். இப்பொழுது அவருக்கு 85 வயது, ஏறக்குறைய 69 வருஷம் ஆகிவிட்டது. அடுத்த வருஷத்திலே சிறையிருப்பு முடிவடைகிறது. முதல் பேட்சாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். முதல் பேட்சில் கிட்டத்தட்ட 42,000 பேர் பாபிலோனிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே முதல் செய்த காரியம், ஆண்டவருக்காக எருசலேம் மதிலை கட்டினார்கள். நெகேமியா அந்த மதிலை கட்ட ஆரம்பித்தார். செருபாபேல் என்ற வாலிபன் அந்த இடத்துக்கு அஸ்திபாரமிட்டான். ஆனால் அவர்கள் நினைத்தபடி வேலை துரிதமாக நடக்கவில்லை. நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் தேசம் சரியான ஆளுநர் இல்லாமல் கண்டவனும் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான். அதில் 2 முக்கியமான நபர்களுடைய பேரை நெகேமியாவில் வாசிக்கிறோம். சன்பல்லாத், தொபியா ஆலயம் கட்டக்கூடாது என்று
அவர்கள் பயங்கரமான போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தபடினால் இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் பணமும் இல்லை, அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. நிலத்தை பயிர் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு 6 மாதம் காத்திருக்கணும், அது பலனை தருவதற்கு. கையில் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் செலவழித்து விட்ட நிலைமையில் அந்த ஆலயம் கட்ட முடியாதபடி அவர்கள் தடுமாறிக்கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச காலம், ஏறக்குறைய 12 வருஷம் ஆலயம் கட்ட முடியாதபடி தடை செய்தார்களாம். செருபாபேல் சோர்ந்து விட்ட நேரத்தில் தான் கர்த்தர் ஆலயம் கட்டுகிற அந்த செருபாபேலோடு பேசி சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சகரியா 4:6 அவர் சொன்னார். உன்னால் கட்ட முடியாதப்பா, ஆனால் என்னுடைய ஆவியை சார்ந்து கொள். ஆண்டவர் சொன்னார், செருபாபேலின் கைகளே இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளே இந்த ஆலயத்தை கட்டி தீர்க்கும். செருபாபேல் கைகளில் உள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது, சந்தோஷமாய் பார்க்கிறது. செருபாபேலை ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். மறுபக்கம் எதிர்த்து நின்ற சாத்தானை பார்த்து சொன்னார், பெரிய பர்வதமே, பெரிய எதிர்ப்புகளே, ஆலயம் கட்ட முடியாதபடி வந்திருக்கிற போராட்டங்களே, நீங்கள் எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். எந்த தலைக்கல்லை நேபுகாத் நேச்சார் கண்டாரோ, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த தலைக்கல் இந்த வீடு கட்டுகிறவர்களுக்கு மூளைக்கல்லாய் மாறிற்று. தலைக்கல்லை கர்த்தர் கொண்டு வருவார். கையினால் பேர்க்கப்படாத அந்த கல் ஒரு பெரிய பர்வதத்திலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து உலக சாம்ராஜ்யங்களாகி அந்த சிலையை மோதி அடித்து அதையெல்லாம் நிரப்பினதைப் போல ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகிற காலங்கள் வருகிறது. சரி, தானியேல் இப்போது இதையெல்லாம் கேள்விப்படுகிறார். ஒரு பக்கம் ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு பயணமாக ஆரம்பித்து விட்டார்கள். போனவர்கள் பல நிந்தைகளை அனுபவித்தார்கள். நெகேமியாவை வாசிக்கும் போது எருசலேம் அலங்கம் சுட்டரிக்கப்பட்டு கிடந்த ஒரு கோரமான காட்சி கண்டு நெகேமியா 1-4 அதற்காக அவன் அழுதி புலம்பி சில நாட்கள் மௌனமாய் இருந்து அதுக்கு பிறகுதான் அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அதுபோல இங்கே தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். மற்றவர்களைப் போல அந்த 85ஆம் வயதிலே பழுத்த முதிர்ந்த நிலைமையிலே சிறையிருப்பிலே இருந்து மீட்டெடுக்கப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு போக விரும்பவில்லை. ஒருவேளை கர்த்தர் அதற்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நீ கடைசி வரை நீ பாபிலோனில் இருக்கணும், பல காரியங்களை நான் உனக்கு சொல்ல போகிறேன், அவைகளெல்லாம் நீ எழுத வேண்டும். ஆகவே ஒருவேளை தானியேலுக்கு தன்னுடைய தேசம் திரும்பி போகணுன்னு ஆசை இருந்தாலும் பழுத்த பழமாகிய 85 வயசுக்கு மேலே நம்ம அங்கேருந்து என்ன செய்ய போகிறோம்? இங்கிருந்து தேவ ஜனங்களுக்காக நாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு அக்கறையுள்ள ஒரு தீர்க்கதரிசி, தன் ஜனங்களை குறித்த ஒரு பாரமுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஏதோ செய்தியை கேட்டுவிட்டு ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுறாம மிகுந்த பாரம் கொண்டு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் பல ராஜாக்களுக்கு முதன்மந்திரியாக இருந்தவர். வேலைப்பளு அதிகமாக இருந்திருக்கும். ஆகவே முழு நேரமாய் அவர் உபவாசம் இருந்தாலும் என்று இங்கே எழுதப்படவில்லை. ருசிகரமான சாப்பாடு சாப்பிடவில்லை. பல சபைகளில் எந்த காலம் வந்ததென்றா சுய ஒடுக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த லெந்து நாட்களில் பூச்சோட மாட்டார்கள் சகோதரிமார்கள், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டார்கள் சகோதர சகோதரிகள், குடும்பத்தில் திருமண காரியங்கள் புது மனை புகு விழா நடத்த மாட்டார்கள். கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளோடு நாங்கள் எங்களை இணைத்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுவார்கள். சுய வெறுப்பின் காணிக்கையாக ஒரு மாதத்தின் 1 நாள் சம்பளமோ 2 நாள் சம்பளமோ
தேவாலயத்திலே கொண்டு வந்து படைப்பார்கள். அதுபோலத்தான் தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ருசிகரமான உணவு நான் சாப்பிடலை, இறைச்சி நான் சாப்பிடலை, திராட்சை ரசம் நான் சாப்பிடலை, பரிமள தைலம் நான் பூசிக்கொள்ளவில்லை. 21 நாட்களும் அவர் உபவாசத்திலே தரித்திருந்தார். பல வகையான உபவாசங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எஸ்தர் உபவாசிக்கும் போது 3 நாட்கள் கடுமையான உபவாசம். அவள் இரவும் பகலும் உபவாசித்தாள். புசியாமலும் குடியாமலும் உபவாசித்தாள். ஒரு பயங்கர வெறி கொண்டு தன் ஜனத்தை எப்படியாவது அழிவிலிருந்து மீட்க வேண்டும், துஷ்ட ஆமானுடைய சதியிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்ணி கூட குடிக்கலாம், புசியாமலும் குடியாமலும் ஒரு கடுமையான உபவாசம். என்னுடைய வீட்டுக்கு ஒரு சன்னியாசி வருவார், அவர் எச்சு கூட ஒழுங்க மாட்டார். சிலர் அப்படிப்பட்ட சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரையிலும் ஜெபிப்பார்கள். சாமுவேல் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மிஸ்பாவில் கூடி வர செய்து காலையிலிருந்து இரவு வரையிலும் உபவாசித்தார்கள். ஒருவேளை உபவாசம் உண்டு. எஸ்தரை போல 3 நாட்கள் உபவாசித்தது உண்டு. 7 நாள் உபவாசம் செய்தவர் தாவீது. பத்சேபாவிடத்திலிருந்து பிறந்த குழந்தை சாவுக்காய் கடந்த போது அவன் 7 நாள் உபவாசித்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினான். ஆனால் அந்த பிள்ளை குணமாகவில்லை. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை உருவானது பத்சேபாளினுடைய கணவன் உயிரோடு இருக்கும்போதே, யுத்த களத்தில் நிற்கும்போதே தாவீதோடு கூடி அவள் குழந்தை உண்டாகிவிட்டாள். பிறகுதான் தாவீது அங்கிருந்து யுத்த களத்திலிருந்து கொண்டு வந்து மனைவியோடு சேரும்படி உற்சாகப்படுத்தினான். அவன் சேரவில்லை. ஆகவே அவனை கொன்றான். அந்த பேரில் உருவான குழந்தை ஒரு சாபத்தீடான குழந்தை. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அதன் விளைவாக தாவீதுக்கு ஏராளம் சாபங்கள். அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பினான். அம்மோன் தன்னுடைய காலத்திலே அடித்து கொலை செய்யப்பட்டான். பயங்கரமான சாபங்கள். ஆகவே அந்த குழந்தையும் அந்த சாபத்தை சுமந்தது. 7 நாட்கள் தாவீது உபவாசம் பண்ணியும் கர்த்தர் மனம் இறங்கவில்லை. ஆகவே அந்த குழந்தைக்காக 7 நாள் அவர் உபவாசம் பண்ணினார். தானியேல் 21 நாள். இது முழு உபவாசம் என்று சொல்ல முடியாது. சில வேளைகளில் சில நோயாளிகள் இருப்பாங்க, டயபெட்டிஸ் நோய் இருக்கும், நிறைய மாத்திரை சாப்பிடுவாங்க, சிலர் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருப்பாங்க. டாக்டர்ஸ் அட்வைஸ் என்ன, இந்த நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாக உபவாசம் பண்ணக்கூடாது, உபவாசம் பண்ணுனா பிரச்சனை ஆகிவிடும். ஆகவே நிறைய பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்க. காலையில் 5 இட்லி சாப்பிட்றியா, இப்போ 1 இட்லி சாப்பிட போதும். ஃபாஸ்டிங்கில் ஃபாஸ்டட் லைஃப், உபவாசம். 5 இட்லி சாப்பிட்டேன்னா 2 இட்லி சாப்பிட்டுக்க. மத்தியானம் 3-4 கரண்டி போட்டு சாப்பிட்ற ஆள் ஒரு அரை கரண்டி போட்டு சாப்பிட்டுக்க. இதை ஃபாஸ்டட் லைஃப் என்று சொல்லுவாங்க. முழுக்க ஃபாஸ்டிங் இல்லை, ஆனால் கொஞ்சம். சிலர் சொல்லுவாங்க, நான் காலிலேருந்து சாயங்காலம் வரை நான் ஃபாஸ்டிங் இருப்பேங்க, சாயங்காலத்தில் கொஞ்சம் கஞ்சி வச்சு அப்படியே குடிச்சிடுவேன். சௌர துதி சங்கர் தெரிஞ்சிருக்கும், திருப்பத்தூருக்கு வருவார். அவருக்கு வயிற்றில் ரொம்ப அல்சர். ஆகவே அவர் சொல்லுவார், இட்லி எடுத்து கப்பில் நல்லா கரைச்சி அப்படியே குடிச்சிடுவார். என்னென்னா ட்ரிங்க்ஸ் அலவுடான், சாலிடு ஃபுட்டு அலவுடு இல்லையா, அதுக்காக இட்லியை கரைச்சி குடிச்சிடுவார். நானும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ரொம்ப நல்லதான். சிலர் முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. இளமையில் நல்லா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சிலர் வயது செல்ல செல்ல அவங்களால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. வேதத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பக்தர்கள் உண்டு. மோசே 2 முறை 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். சில வேத பண்டிதர்கள் 3 தடவை அவர் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள்.
சிலர் 2வது தான் 2 இடத்துல எழுதியிருக்குது, எல்லாம் சேர்த்து 2 தடவை தான் இருந்தார். சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லை 3 தடவை இருந்தார். நம்ம வீணாக அவங்ககிட்ட போய் ஏன் சண்டை போடுவானே, 2 தடவையாக இருக்கட்டும் 3 தடவையாக இருக்கட்டும் பரவாயில்ல. அதற்கு அடுத்தபடி 40 நாள் உபவாசம் இருந்தது எலியா. தேவதூதன் கொடுத்த உணவிலே பலம் கொண்டு தன்னுடைய அறையை கட்டி கொண்டு 40 நாட்கள் ஒரே ஓட்டமாக ஓடினாராம். 3வது உபவாசம் இருந்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு தன்னை பலத்தினால் எடைகட்டி கொள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்க அவர்கள் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார்கள். இயேசு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். ஒரு தம்பி ஆண்ட வந்து சொன்னார், அண்ணே நான் 60 நாள் உபவாசம் பண்ண போகிறேன். நான் சொன்னேன், அதெல்லாம் உனக்கு வேண்டாத காரியம். நீ இயேசுவை விட பெரிய நூதன சீஷனாக மாறிடணும்னு நினைக்காத. அவரே 40 நாள் தான் உபவாசம் பண்ணார். உனக்கு ஆவிக்குரிய பெருமையை சாத்தான் கொண்டு வந்துடக்கூடாது. மரியாதையாக 40 நாளோட நிறுத்திக்க. 40 நாளோட நிறுத்தினா உன் உடம்பும் பாதிக்கப்படும். திருப்பி வயதான காலத்தில் இல்லாத வயிற்றுள்ள ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகி இல்லாத பிரச்சனை வரும். வேதத்தினுடைய ஒரு எல்லையை மீறி அப்படி நம்ம ரொம்ப நாள் போய்கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் நூதன சிஷனாக இருந்துடக்கூடாது. பெருமைக்குள்ள சாத்தான் தள்ளிவிடுவான். நான் உபவாசம் பண்ணேன், ஆனாலும் நான் பேய துறந்தேன். நான் உபவாசம் பண்ணேன், ஆனாலும் என் குடும்பத்தில் அப்படி நடந்தது. நல்ல உபவாசம் பண்ணுகிற நல்லது தான், ஆனால் உபவாசத்தினால அல்ல, ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுகிறனால தான். அதில் நான் என்கிற பெருமைக்கு அங்கே இடமே இல்லை. கிரியை செய்கிறவர் கர்த்தர். இங்கே தானியேலுடைய உபவாசம் 3 வாரங்களாகிய நாட்கள். 3 வாரம் என்றால் 21 நாட்கள். ஏன் 3 வாரம் என்று சொல்லி இருக்கிறது? அது ஒரு முக்கியமான காரியம். 3 என்பது ஒரு பூரணம், வாரத்தில் உள்ள 7 நாள் என்பது ஒரு பூரணம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆகவே தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணினாராம். 3 வேளை தன்னுடைய வீட்டின் பலகணிகள் எருசலேமுக்கு நேராய் திறந்திருக்க ஒரு கால வேளையில் ஆபிரகாமின் தேவனை பற்றி சிந்தித்து ஜெபம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதிகாலை வேளையில் தான் அவனை சந்திக்க தேவதூதர்கள் வந்தார்கள். மாலை நேரம் ஈசாக்கை தியானம் பண்ணுகிற ஒரு நேரம். இரவு நேரம் யாக்கோபு முழு இரவும் தேவனோடு போராடி ஜெபிக்கிற நேரம். பிதாவை நோக்கி, குமாரனாய் இயேசுவை நோக்கி, பரிசுத்தாவியானவரை நோக்கி தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒடுக்க 3 வாரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார். சிலர் எப்போ பார்த்தாலும் உபவாசம் சொல்லுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஜெபம் ரொம்ப அதிகமான நேரத்தை நம்ம ஒதுக்கணும். ஃபாஸ்டிங் நேரத்தில் சில நேரம் ரொம்ப வேகாக போயிடும். நம்மளால் ஜெபிக்க முடியாதபடி அப்படியே சோர்வாயிரும். அந்த நேரம் என்ன பண்ணலாம்? நல்லா அருமையான மியூசிக்கை போட்டுட்டு அழகான டிஎஸ் தினகரன் அவருடைய தேவ பிரசன்னம் ஊட்டுகிற பாடல்களை பாட்டுவிட்டு, இல்லை தந்தை பெர்க்மேன்ஸ் பாடுற சில அருமையான பாட்டு, டக்கா புக்கான்னு குதிக்கிற பாட்டு பாடாமல், பெரிய மண்ணு அப்படி ட்ரம் அடிக்காமல், பொருள் மேலே கண்ணு போச்சுன்னா அந்த பாட்டெலாம் விட்டுட்டு, நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்து அப்படி மென்மையான பாட்டுகளை பாடி, அந்த பாடல்னால ஒரு தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இறங்கி வரும்போது ஜெபம் பண்ண முடியலன்னாலும் படுத்துக்கொண்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்கினாலும் பரவாயில்ல, திருப்பி எழும்பு உற்சாகமாக ஜெபம் பண்ணலாம். ஆகவே உங்களுடைய ஜெபம் அப்படியே கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்காமல் உபவாசம்னா அது பட்னியே தவிர அது உபவாசம் இல்லை. உபவாசம்னா ஜெபிச்சிட்டு இருக்கிறது தான் உபவாசம். சாப்பாட்டை கொஞ்சம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவழிக்காமல் சிலர் எப்போ பார்த்தாலும் உபவாசம். புருஷன் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வருவார், பெஞ்சாதி ஒரு காஃபி கொடுக்கலாம் பார்ப்பான், அந்த அம்மாவை காணும், என்ன நீள போட்டு உபவாசம். அவனுக்கே கடைசியில்
கோவம் வந்து 4 சாத்துவான். உபவாசத்தை ஒழுங்காக நிறுத்து. புருஷன் வர்ற நேரம் முகத்தை கழுவி பவுடர் பாட்டு சந்தோஷமாக வரவேற்று காஃபி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஜோமன்னு பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் உபவாசம். புருஷன் 2 திட்டுனா உடனே உபவாசம். இதெல்லாம் மாய்மாலமான உபவாசம். இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. சரி, தானியேல் 4ஆம் வசனம். 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்தேன். உபவாசத்துக்கு ஒரு நாள் அவர் குறிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் எபிரேய கேலண்டரில் ஒரு வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது என்றால், எந்த ஆண்டு பஸ்கா இஸ்ரவேலர் ஆசீர்வதித்து பஸ்கா இரத்தத்தை பூசினார்களோ அப்பொழுதுதான் அடுத்த நாள் தான் அவர்கள் அங்கிருந்து விடுதலையானார்கள். ஆகவே அவர் அந்த வருஷம் முதல் மாதத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். இந்த முதல் மாதத்தில் 2-3 பண்டிகை சேர்ந்து வந்து விடுகிறது. முதல் அறுப்பு பண்டிகையும் வருகிறது, முதல் கதிர்களை அசைவாட்டு பண்டிகை வருகிறது, முதல் பலன்களை கர்த்தருக்கு ஏறெடுக்கிற பண்டிகை நாள் வருகிறது. ஆகவே அவர் உபவாசிக்கும் நாட்களை குறிக்கும் போது கூட ஒரு நோக்கத்தோடு அவர் குறிப்பிடுகிறார். வருஷத்தின் 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து அந்த 24ஆம் தேதிக்குள்ளே அந்த 3 பண்டிகை வந்து விடுகிறது. அந்த பண்டிகை நேரத்தில் நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்தேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சா ஏதேனில் 4 ஆறுகள் ஓடினது. கீகோன், வரிசையை பார்த்தா இதக்கேல், ஐப்ராத். இவர் இந்த இடத்துல ஐப்ராத்துங்கிற நதி அது ஈராக்கை ஒட்டி போடுகிறது. அன்றைக்கு இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் ஒரு பகுதி. ஆகவே அந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் இதக்கேல் பக்கத்தில் உள்ள பாபிலோன் ஒரு மாகாணத்தில் ஒரு தானியலுக்கு ஒரு டியூட்டி போட்டிருந்துருக்கணும். ஆகவே அவர் என்ன செய்தார், ஒவ்வொரு நாளும் கவர்மெண்ட் வேலையை பார்த்துட்டு அந்த ஆற்றங்கரையில் இரவு நேரத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் அழகான காற்று வீசும்போது அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டு இருக்க வேண்டும். அங்கே போய் அவர் ஜெபம் பண்ணினார். அந்த வருஷத்தின் முதல் மாதம். எனக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு வல்லமையான ஊழியக்காரர், நான் அவரை போல ஆண்டவரால் பயன்படுத்தினார் நான் பார்த்ததில்லை. ஜனவரி 1ஆம் தேதி அவர் முழங்கால் படியிடுவார். 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருப்பார். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தான் ஃபாஸ்டிங்கை முடிப்பார். ஜனவரி ஒவ்வொரு வருஷமும் அப்படி ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருந்தார். இந்த 40 நாள் முடித்து வெளியே வரும்போது பலத்த அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் அதே போல் அவர் செய்வார். ஜீவானந்தம் அவர்களும் கூட ஒவ்வொரு வருஷமும் ஒரு 21 நாள் தனிமையாய் போய் விடுவார். ஃபுல் ஃபாஸ்டிங் இல்லை, ஆனால் 40 நாள் தேவனோடு செலவழிக்கணும். அந்த நாட்களில் மனுஷர் முகத்தை பார்க்க மாட்டார். இரவு நேரத்தில் 4 பேரிச்சம்பழமும் ஒரு பாலும் குடிப்பார். நல்ல ஸ்ட்ரென்த் அவருக்கு கிடைக்கும். 21 நாள் அவர் உபவாசிப்பார். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் அப்படி உபவாசித்து கொண்டு இருக்கிறதை காண முடியும். என்னுடைய மகன் ஆஸ்பான் ஜெபத்துறை முதல்ல 21 நாள் உபவாசம் பண்ணார். பிறகு கொஞ்ச நாள் 6 மாதம் கழித்து, டேடி இன்னும் 21 நாள் போகிறேன். சரிம்மா போய் திருப்பத்தூரில் போய் உபவாசம் இருந்தார். 3ஆம் தடவை உபவாசத்துக்கு போனார். எனக்கு கஷ்டமாக இருந்தது. 4ஆம் தடவை போன போது 14ஆவது நாளில் வயிற்றில் அல்சர் ஃபார்ம் ஆகி இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். நான் சொன்னேன், அம்மா உனக்கு கல்யாணம் ஆகிட்டு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, நீ 21 நாள் இப்படி உபவாசம் பண்ணால் பிள்ளைகள்லாம் உன்னை நினச்சி ஏங்குவாங்க. 3ஆம் தடவை ஒரு உபவாசத்துக்கு போகும்போதே அவனுடைய மாமியார் என்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட், உங்கள் மகன் என்ன விளப்பழத்தீங்க, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங் குடும்பத்தை கவனிக்காமல். அப்போ நான் என் மாட்ட சொன்னேன், மகனே லாங் ஃபாஸ்டிங்கெல்லாம் போகாத, ஒவ்வொரு மாதத்தில் நீ தசமம் பாங்கு கொடுக்குற மாதிரி 30 நாள் மாதம் இல்லையா,
ஒரு 3 நாள் நீ ஃபாஸ்டிங் போ, அடுத்த மாதம் அடுத்த 3 நாள் ஃபாஸ்டிங் போ. ஒரேடியாக லாங்காக போனால் நீ ஒரு குடும்பஸ்தை. மனைவிக்கு செய்ய வேண்டிய பெரிய பெரிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஆகவே மாதந்தோறும் 3 நாள், ரொம்ப ஹையாக போனால் வேணால் 7 நாள் போ. நீ 21 நாள் இனிமே போகிற நான் அலோவ் பண்ண மாட்டேன் என்று சொன்னேன். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நிதானம் இருக்கணும், எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு அளவு இருக்கணும். ஆகவே தானியேல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார், முக்கியமான பொறுப்பு. 21 நாள் உபவாசம் இருந்து மயங்கி விடுற நேரம் பார்த்து ராஜா கூப்பிடுவார். அதை செய்தியா, இதை செய்தியா, அந்த செய்தி அனுப்புனியா. கஷ்டப்படக்கூடாது. எப்போதுமே உபவாசம் இருக்கும்போது, ஒரு 3 நாளோ 7 நாளோ இருக்கும்போது முதல்ல உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. உபவாசம் போகிறதுக்கு முன்னால் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாலேயே மற்றவங்க பேசுகிறதோ எல்லாம் நிறுத்திடுங்க. உபவாச ஜெபத்தில் என்னென்ன நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க ஒரு டைரி தயாரித்து எழுதி கொள்ளுங்க. 3 நாளைக்கு முன்னாலேயே உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துங்க. நான் உபவாசிக்க போகிறேன், நான் உபவாசிக்க போகிறேன், ஆண்டவரோடு நெருங்க போகிறேன், ஆண்டவருடைய முகத்தை காண போகிறேன், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரம்பி இருக்க போகிறேன், சில பிரச்சனைகளுக்கு நான் முடிவு உண்டாக்க போகிறேன், கர்த்தரிடத்தில் நான் போராடி ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய உள் உணர்வில் அந்த ஏக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. சில வேளைகளை ஊர் வேலை, அந்த வேலை, இந்த வேலை எல்லாத்தையும் தலையில் எடுத்து போட்டுட்டு லாஸ்ட் மினிட் மட்டும் டென்ஷன் ஆகி அதை செய்யலை, இதை செய்யலே, ஆஃபீஸில் அந்த வேலை முடிக்கலையே, குடும்பத்தில் இது எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலையே, இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உபவாசத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் உடம்பு தான் உட்கார்ந்துருக்குமே தவிர உங்கள் மனம் உட்கார்ந்துருக்காது. உங்கள் மனதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆயிரும். முதல் நாள்லேருந்தே தேவ பிரசன்னத்தை உணரணும்னா உங்களுக்குள்ள அந்த உணர்வை ஜெபிக்கணுங்கிற உணர்வை தட்டி எழுப்பணும். காலைல எழும்புனோடனே முகம் பார்க்குற கண்ணாடி அதில் ஒரு அட்டையில் எழுதி வச்சுருங்க, ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன். பல்லு விளக்குற இடத்துல எழுதி வைங்க. உங்கள் மோட்டர் பைக்கை வச்சுருந்தீங்கன்னா அதில் சின்ன கண்ணாடியில் எழுதி வைங்க. பார்க்குற இடமெல்லாம் நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய மனதை நீங்கள் அப்படி ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா முதல் நாள் உட்கார்ந்த உடனே தேவ பிரசனத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. அதே போல் சில சர்ச்சுக்கு வரும்போது அந்த வேலை, இந்த வேலை, அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நேராச்சு பாட்டெல்லாம் முடித்து 10 மணிக்கு உட்காருவாங்க. உட்காந்தா தேவ பிரசனத்தை உணர முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தை அவங்க கிரகித்து கொள்ள முடியாது. அந்த செய்தி அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. காலையில் வீட்டிலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாலேயே ஒரு 10 நிமிஷம் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு என்னென்ன தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தருடைய வசனம் என்னோடு பேசும். செய்தியாளர் பேசும்போது எனக்கென்று ஒரு ரேமா வார்த்தை கர்த்தர் எனக்கு தரணும். நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்து பாருங்கள், சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், 100 மடங்கு அதிகமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தானியேல் ஜெபிக்கும்போது, ஜெபிக்க முன்னால் தனக்குள்ளே ஒரு பாரத்தை உண்டாக்கி கொண்டார். தனக்குள்ளே தேசத்தை பற்றிய பாரம், ஜனங்களை பற்றிய ஒரு பாரம், எருசலேமில் தேவாலயத்தை கட்டுவதை குறித்த ஒரு பாரத்தை தன்னுடைய நரம்புகளிலே, தன்னுடைய தசை நார்களை ஏற்றிக்கொண்டார். அதுக்கு பிறகு தேவ சமூகத்தில் வந்தபோது அந்த ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. ஆகவே தானியேல் ஒரு அக்கறையுள்ள தீர்க்கதரிசி, ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. என் கண்களை ஏறெடுத்திருக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். இது யாரும் அல்ல, அவர் கேப்ரியல் தேவதூதனை கண்டார், மிகாவேல் தேவதூதனை கண்டார். ஆனால் இந்த இடத்துல வருகிறவர் இயேசு கிறிஸ்து. எப்படி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி தோற்றமளித்தார், எப்படி வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் எப்படி தோற்றமளித்தார், அதற்கு ஒப்பான ஒரு தோற்றம் அளித்தவராய்
இயேசு கிறிஸ்து தாமே கடந்து வந்ததை இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அவருடைய சரீரம் படிக பச்சை போல இருந்தது. முதலாவது அவருடைய சரீரத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். அந்த சரீரம் அவருடைய முகத்தை சொல்லுகிறார், அவருடைய பிரகாசத்தை சொல்லுகிறார், அவருடைய கண்களை சொல்லுகிறார், அவருடைய புயங்களை, அவருடைய கால்களை சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தின் சாயலை நாம் பார்க்கிறோம். அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். உயிர்த்தெழுவதற்கு முன்பாக 33.5 வருஷம் மரியாளின் குமாரனாக 6 அடி உயரமுள்ள மனுஷனாக, மனுஷகுமாரனாக காட்சியளித்தார். ஒரு தெய்வீக பரிபூரணத்திலிருந்து கொஞ்ச காலம் மனுஷகுமாரனாக இருந்தார். மரியாள் மனுஷத்துக்கு தாயே தவிர அவருடைய தெய்வீகத்துக்கு தாய் அல்ல. மரியாளுக்கு முன்பாகவே அவருடைய தெய்வீகம் இருந்தது. ஆபிரகாமின் காலத்திலேயே அவருடைய தெய்வீகம் இருந்தது. தானியேலும் அவருடைய தெய்வீகத்தை கண்டார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அக்கினி ஜுவாலையிலே உலாவுகிற மனுஷகுமாரனாய் இருந்தார். கொஞ்ச காலம் 3.5 வருஷம் அவர் பூமியிலே மரியாளின் மகன் எனப்பட்டார். சிலுவிலே அறையப்படும் போது அந்த உறவை முற்றிலும் முறித்தார். ஏன்னா இன்னும் அவர் மனுஷகுமாரனாய் இருக்க போகிறதில்லை. இனி என் தாய் அல்ல, இனி யோவானின் தாயாயிரு. என்னுடைய தாயாய் இருந்த உறவு முறை முறிந்து போனது. நான் சிலுவை மரணத்துக்கு பிறகு மனுஷீகத்தில் இருக்க போகிறதில்லை. ஆகவே அதுவரை இருந்த தாய் மகன் என்ற உறவை முறித்தார். ஆனாலும் தன்னை பெற்று வளர்த்ததுக்காக இன்னொருவரை அவனை மகனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பராமரிப்பில் இரு. ஆகவே மரியாள் தேவகுமாரனுடைய தாய் அல்ல, மனுஷகுமாரனின் தாயாக இருந்தார். ஆகவே தான் இயேசு மரியாளை பார்க்கும் போதெல்லாம், உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை வரவில்லை. ஒரு தடவையாவது இயேசு அம்மான்னு கூப்பிடவே இல்லை, ஸ்திரீயே என்று தான் கூப்பிட்டார். ஏனென்றால் ஒரு தெய்வீகத்துக்கு தாய் இருக்க முடியாது. தேவாதி தேவனுக்கு ஒரு தாயோ தகப்பனோ, தேவாதி தேவனுக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ இருக்க முடியாது உலக பிரகாரமாய். தேவன் ஆவியாய் இருக்கிறவர். ஆகவே ஆண்டவருடைய தெய்வீகத்தை நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் உண்மையாகவே இந்த தரிசனத்தை காணும்போது அதற்கான ஒரு விலை கிரயத்தை அவர் செலுத்தினார். நம்ம சும்மா தரிசனத்தை பார்த்து விட முடியாது. அதற்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். சரீரத்தை ஒடுக்கி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட 90வது வயதிலே நாடு கடத்தப்பட்டு ஒரு கைதியை போல பத்மோ தீவில் இருந்தார். தானியேலும் கூட தன்னுடைய தேசத்தை விட்டு பிரிந்து ஒரு அடிமை போல பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்து 2 பேருக்கும் ஏறக்குறைய 90 வயது உள்ளவராய் அவ்வளோ பாடுகளை அனுபவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய யோவானை கொதிக்கிற எண்ணெயில் போட்டார், நீந்தி வந்தார். எவ்வளவோ சித்திரவதை செய்து அவரை எப்படியாவது தேவனுடைய அன்பை விட்டு ஒதுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவரும் பாடுகளுக்குள்ளாய் போனார், தானியேலும் பாடுகளுக்குள்ளாய் போனார். யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவனுக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இந்த பூமியில் இல்லை. ஆனாலும் அந்த யோபுக்கு எவ்வளவோ பாடுகள். அந்த பாடுகளுக்கு பிறகுதான் 10 குழந்தைகளை இழந்து தன்னுடைய சரீரமெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு, அதுக்கு பிறகுதான் 42ஆம் அதிகாரத்தில் யோபுவில், என் கண்கள் உம்மை கண்டது, இதுவரை என் காதுகளினாலும் கேட்டேன், இப்போ நான் பார்க்கிறேன், என்ன நானே அருவறுத்து புழுதியிலும் சாம்பலையும் உட்கார்றேன் என்று சொன்னார். அந்த விலைக்கரையத்தை அவர் செலுத்தினார். அவருடைய மனைவியை போல ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. ஏயா இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறீரு, உமக்கு ஒரு மழை கயிறு இல்லையா, கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் யோபு மறுதளிக்கலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளும் பாடுகளும்
ஒரு பக்கத்தில் நம்ம நொறுக்கினாலும் அது தேவனை கிட்டி சேருவதற்கு, அவருடைய தரிசனத்தை பெறுவதற்கு நமக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே அப்போ தானியேலை குறித்து வாசிக்கிறோம். அவரோடு கூட இருந்தவங்கெல்லாம் ஓடிட்டாங்களாம். அவர் தனிமையாய் இருக்கும்போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்பாடு வரும்போது, அவருடைய சத்தம் துணிக்கும் போது தானியேல கூட இருந்த அவ்வளோ பேரும் ஓடி ஒழிச்சிட்டாங்க. தானியேலை தனிமையாய் விட்டார்கள். பல வேளைகளில் தனிமையான நேரம் வருகிறது. எலியா கர்மேல் பர்வதத்தின் மேலே ஏறும்போது தனியாய் ஏறினார். அவருக்கு சப்போர்ட்டிவாய் அந்த கர்மேல் பர்வதத்தில் ஒருத்தரும் இருக்கவில்லை. எதிர்பக்கம் 450 பாகால் தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க. எலியாவுக்கு அசிஸ்ட் பண்ணுற அசிஸ்டண்ட் கூட அந்த நேரம் இல்லை. தனியாய் நின்று கர்த்தரே தேவன் என்று முழங்கினார். தனியாய் நின்று வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினார். மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புஸ்தத்தை வாசிச்சிருப்பீங்க. அதை எழுதினவர் பேர் ஜான் பனியன். அவர் ஆண்டவர் மேலே உள்ள பக்தியினால கத்தோலிக்கர்கள் அந்த மார்க்கம் அந்த நேரம் புரொட்டஸ்டாண்டை ரொம்ப வேட்டையாடிச்சு. இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அந்த ஜெயிலில் அவர் போகும்போது ஒன்றே தான் எடுத்துகிட்டு போனார், பேனாவையும் பேப்பரையும். தனிமை சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒவ்வொரு இரவும் ஆண்டவர் சில தரிசனங்களை தருவார். ஒரு மோட்ச பிரயாணியனுடைய பாதை எப்படி இருக்கிறது? கிறிஸ்டியான் எனப்பட்டவன் பாவத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி செல்லும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி எப்படி மேற்கொள்ள வேணும், ஒவ்வொரு நாள் ராத்திரிலும் ஆண்டவர் பேசுவார். அதை அவர் எழுதுவார். பல வருஷங்கள் வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான விற்பனையுள்ள ஒரு புஸ்தகம் அந்த மோட்ச பிரயாணம் தான். அந்த தனிமை நேரத்தில் தான் ஆண்டவர் அவ்வளவு ஆழமான காரியங்களை வெளிப்படுத்தினார். மில்டன் என்ற ஒரு பெரிய கவிஞன், அவருடைய 2 கண்களும் குருடான வேளையில் பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் கெயின், இந்த 2 அருமையான கவிதை புத்தகங்களை அவர் எழுதினார். என்னுடைய கல்லூரி நாட்களில் அது பாட புத்தகமாக இருந்தது. அவ்வளவு ஆழமான கருத்துக்கள். சில வேளைகளில் ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்தி தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஜனத்தரள் மத்தியிலிருந்து நீ தனியாக என்னோடு வா. யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அந்த நதி கரையில் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு தனியாய் உட்கார்ந்து இருக்கும்போது தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த நேரம் யாக்கோபு அவருடைய உறுதியாய் பிடித்து கொண்டார். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். முழுவதுமாய் ஆண்டவரை சார்ந்து கொண்டார். ஒரு பக்கம் பாடு, இன்னொரு பக்கம் தனிமை, இன்னொரு பக்கம் நாமாகவே உலக அந்தஸ்துகளை சொகுசுகளை உதறி தள்ளிவிட்டு கர்த்தரோடு செலவழிக்க சில நேரங்களை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் 3 விதங்களிலே தரிசனமானார். ஒன்று, தமஸ்கு போகிற வீதியிலே ஒரு பாவியாய் இருக்கும்போது கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குவதுதான் தன்னுடைய கடமை என்று எண்ணிக்கொண்டிருந்த போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி வீசினது. கீழே விழுந்தார். ஒரு சத்தம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த சத்தம் பவுலப்போஸ்தலன் தான் சவுலாய் இருந்த அவருக்குத்தான் கேட்டதே வழிய கூட வந்த ஒருவருக்கும் அதை கேட்கவில்லை. அவரோடு சிலர் வந்தார்கள், கைலாகு கொடுத்தார்கள். அவர்கள் அந்த தரிசனத்தை காணவில்லை. அப்போஸ்தலனாகிய சவுலுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணினார்? அரபு தேசத்துக்கு போய் 3.5 ஆண்டு காலங்கள் கர்த்தரோடு தனிமையாய் அந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்து விட்டார். இயேசுனுடைய அற்புதங்களை அவர் பார்த்ததில்லை. அவர் எப்படி திருவிருந்து ஆராதனை நடத்தினார், காட்டி கொடுக்கப்படுகிற ராத்திரியில் அவர் எப்படி அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தார், ஒன்றும் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த அரபு தேசத்திலே 3.5 வருட காலங்கள் அவர் கர்த்தரோடு தங்கியிருந்த போது ஆண்டவர் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தினார். கிட்டத்தட்ட 18 தேவ ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். சில ரகசியங்களை, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சபை குறித்தும் சொல்லுகிறேன். புறஜாதியருடைய நிறைவு எப்படி உண்டாகும், இஸ்ரவேலரினுடைய இருதயம் எப்படி கடினமாகும்,
18 தேவ ரகசியங்களை அந்த இன்றைக்கு சவுதி அரேபியா என்று அழைக்கப்படுகிற அந்த வனாந்தரத்தில் இருந்து அந்த தரிசனங்களை பெற்றுக்கொண்டார். மூன்றாவதாக அவர் 3ஆம் வனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் அந்த பரதீசில பார்த்த அந்த தரிசனத்தையும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் அவர் எழுதுகிறார். அந்த தரிசனங்களை பெறுவதற்கு, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு அவர் தியாகம் செய்ய வேண்டியது இருந்தது. அவர் சொன்னார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். எனக்கு லாபமாய் இருந்த அவ்வளவையும் நஷ்டம், அற்பம், குப்பை என்று நான் எண்ணுகிறேன். எப்படியாவது நான் அவரை அறியணும், எப்படியாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும், எப்படியாவது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்குள்ளாகணும், எப்படியாவது நான் அவருடைய உயிர்த்தெழுதலை பங்கு பெறும்படி கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அந்த துன்பத்தின் பாதையில் செல்வது, நேரத்தை ஆண்டவருக்கு என்று ஒதுக்குவது, ஆண்டவரோடு தனிமையை உண்டாக்கி கொள்வது, அடுத்தபடியாக லாபமான எல்லாவற்றையும் விட்டுவிடுவது, அடுத்ததாக தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் மறைந்து ஜீவிக்கிற ஜீவியம். மோசே சீனாய் மலையில் ஏறினார், ஆண்டவரை பார்த்தார். ஆனாலும் அவருடைய வாஞ்ச தேவனுடைய மகிமையை காணணும், தேவனுடைய மகிமையை காணும். ஆண்டவர் சொன்னார், என் பக்கத்தில் ஒரு கன்மலை உண்டு, அந்த வெடிப்புக்குள்ளே நீ மறைந்து கொள். நீ அந்த வெடிப்புக்குள்ளே உன்னை காண்பிக்காமல் நீ மறைந்து கொள். கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருந்த போதுதான், அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ளே அவன் மறைந்து இருந்த போதுதான் தேவனுடைய மகிமையை கண்டார். கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து ஜீவிக்கிற ஜீவி. இன்றைக்கு உலகத்தார் தங்களை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவ மார்க்கத்திலும் தங்களை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறாங்க. யாரை பார்த்தாலும் டாக்டரேட், யாரை பார்த்தாலும் அப்போஸ்தலன், யாரை பார்த்தாலும் பிஷப்பு, யாரை பார்த்தாலும் கார்டினல், யாரை பார்த்தாலும் பெரிய 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 பட்டங்களை போட்டு வால் போஸ்ட் அடிக்கும்போது, ஓ இவர் வல்லமையான தீர்க்கதரிசி, ஓ இவர் சோமளிக்கிற வரத்தை பெற்றவர், தங்களை காண்பிக்க விரும்புகிறார்கள். இதனால கர்த்தருடைய வருகையில் அநேகம் பேர் காணப்படாமல் போவார்கள். அதெல்லாம் பெருமைக்கு வழி வைக்கக்கூடியதாகும். ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை ஆரம்பித்த ஒருத்தர், அதான் ஃபஸ்ட்டு அவர் சின்ன சபையை ஆரம்பிக்கிறார். அவருடைய பேரு கீழே பார்த்தேன், சீஃப் பாஸ்டர். இது ஒரு 10 சபை வச்சு அதுக்கு தலைமை போதகர்னா பரவாயில்ல, இப்போ தான் சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள சீஃப் பாஸ்டர். இப்படி பெருமைகளும் மேட்டிமைகளும் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நீ கர்த்தருக்குள்ள மறைந்து கொள், உன்னை நீ வெளிப்படுத்தாத. உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தரை வெளிப்படுத்தணும். ஏசாயா அந்த சேராபீன்கள் எல்லாம் பார்க்கும்போது 2 செட்டுகளால் முகத்தை மூடிட்டுது. எங்களை பார்க்காத, எங்கள் முகத்தில் ஆராய்ச்சி பண்ணாத, எங்கள் கண் எப்படி இருக்கு, நீல நிற கண்ணா, கருப்பு நிறப்பண்ணா, மீசை இருக்கா இல்லையா, கருப்பு முடியா, வெள்ளை முடியா, எங்களை பார்க்காத. நீ பார்க்கணுன்னா அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் பார்க்குற ஆண்டவரையே உன்னுடைய கண்கள் பார்க்கட்டும். ஆகவே தான் யோவான் ஸ்நானன் எப்போதும் சொல்லுவார், நான் சிறுகவும் அவர் பெருகும் வேண்டும், அவர் பெருகும் வேணும். கர்த்தருடைய வருகையில் அட்ரஸே இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து ஜீவிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் பல கிராமங்கள்லேருந்து அங்கேருந்து வந்து பரலோகத்தை நிரப்புவாங்க. பரலோகம் ஒரு பெரிய சஸ்பென்ஸான இடம். ஒரு பக்தன் விதமாய் சொன்னார், யார் யாரெல்லாம் பரலோகத்தில் இருப்பாங்க, அப்படி அப்படி நட்சத்திரங்கள் போல பிரகாசித்த அவங்கெல்லாம் அங்கே வந்துடுவாங்க. நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் வரமாட்டாங்களாம். யாரெல்லாம் வரமாட்டாங்க, இவன் பாவிலாம் பெரிய பாவி, அவெல்லாம் அங்கே வந்துடுவாங்க. பரலோகத்தில் முதல் சர்ப்ரைஸ், எவன் வரமாட்டான்னு நினைக்கிறீங்களோ அவன் அங்கே இருப்பாங்க, எவன் வருவான்னு நினைக்கிறோமோ அவன் அங்கே இருக்க மாட்டாங்க. அடுத்த பரலோகத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ், நீங்கள் அங்கே இருக்கிறதா பெரிய சர்ப்ரைஸ். நானாக அங்கே வந்தேன், ஆண்டவர் என் மேலையா இவ்வளவு கிருபை பாராட்டினார், எனக்கா அந்த ஒளிமயமான மகிமையான தேசம். ஆகவே நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்.
ஒருத்தர் பார்க்கும்போது, பிரதர் எப்படி வந்தீங்க, சிஸ்டர் எப்படி வந்தீங்க? அது தேவனுடைய கிருபை. நான் தசம பாகம் கொடுத்தேன், நான் சண்டே கிளாஸ் எடுத்தேன், நான் ஏழைகளுக்கு அப்படி செய்தேன், சர்ச்சு கட்டுறதுக்கு இவ்வளோ கொடுத்தேன். இல்லை, நம்ம பரலோகத்துக்கு எப்படி வரோம்? ஆண்டவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் எப்படி வெற்றியோட முடியும்? ஆண்டவருடைய கிருபை. நம்ம மறைத்து கொள்ளணும். ஆகவே தான் தேவனுடைய மகிமையை காண்பதற்காக மோசே பார்த்த ஆண்டவர் சொன்னார், இந்த கன்மலையிலே நீ மறைத்துக்கொள். எலியாவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீ யாரும் பார்க்காதபடி அந்த கேரி ஆற்றங்கரையில் நீ ஒளிஞ்சிக்க. அங்கே கொஞ்சம் போல தண்ணி வருது, சொட்டு சொட்டான தண்ணி. அது வற்றி போச்சு, 3 வருஷம் மழையே இல்லாமல். அந்த தண்ணீரை குடிச்சிக்க. உனக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு நான் ஒரு காக்காவை ஏற்படுத்துகிறேன். சீச்சி காக்காவா? ஐயோ, செத்த எலியெல்லாம் திங்கமே, அதான் வாயில் கொத்தி நீ மறைஞ்சிக்க, உன்னை நீ வெளிப்படுத்தாத. ஆகவே தான் உன்னத பாட்டு 2:14, கண்மலையின் வெடிப்புகளிலும் சீரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று ஆண்டவர் அழைக்கிறார். எப்போதும் நம்ம வெளிப்படுத்தாம, நம்முடைய அரிய பெரிய காரியங்களை பெருமைகளை பேசி கொண்டு வராம, கர்த்தருக்குள்ள மறைந்திருந்து எல்லாம் அவருடைய கிருபை. நான் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை எனக்கு புதிதாக இருந்தது. அவருடைய கிருபையினால் நிலைநிற்கிறேன், அவருடைய கிருபையினால் ஓடுகிறேன். உங்களை தாழ்த்தி அவருடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடியும். 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அதில் இப்போ விதமாய் ஆரம்பிக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர். இந்த மறைவில் நம்ம எப்போதும் இருக்கணும். உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார். கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற ஒரு ஜீவியம், அவங்க தான் உண்மையான பரிசுத்தவான்கள். அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும்போதுதான் தேவனுடைய முகத்தை மோசே கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் அவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தாலும் ஒரு 21 நாள் கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருப்பதற்காக இதெக்கேல் என்கிற ஆற்றங்கரையில் போய் ஒரு சாதாரண மனுஷனாக முழங்கால் படியிட்டார். தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய ஆவின் வரங்களை காண்பித்துக் கொள்ளலை. அந்தரங்கங்களை பார்க்கிற நம்முடைய அருமை ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருந்த தன்னை வெளிப்படுத்தாமல் ஜீவித்தபடியால் தானியேலுக்கு ஆண்டவர் மறைப்பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். கதை சித்தமானால் அடுத்த வகுப்பில் இந்த தரிசனத்தின் ஆழங்களை குறித்து நாம் சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கண் காணாத ஒரு யுத்தம், வானமண்டலத்தில் எப்படி யுத்தம் நடக்கிறது, சாத்தானுடைய ஆளுகை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது, வானங்களை குறித்து, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை குறித்து, பூமியில ராஜ்யங்களை அவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுகிறது, ஆழமான செய்தியை கர்த்தர் சித்தமானால் அடுத்த புதன்கிழமை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் இப்போது எழுந்திருக்க போகிறோம். தானியேலுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுத்த ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். பூர்வ காலங்களிலே பங்கு பங்கையாக வகை வகையாக திருவிழம் பற்றின ஆண்டவர் கடைசி காலம் நெருங்க நெருங்க தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றி, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும் போது கர்த்தருடைய குமாரர் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், அவருடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் என் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். இன்றைக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாராக. இந்த கடைசி நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் தானியேலை போல எழும்பும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. தன்னுடைய ஜனத்தை குறித்த ஒரு பாரம், தன்னுடைய தேசத்தை குறித்த பாரம், எருசலேமை குறித்த ஒரு பாரம், ஆலயம் கட்டி எழுப்பப்படணுமே ஒரு பாரம். உங்களுடைய வாழ்க்கையும் கூட கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆலயமாக, ஒரு மாளிகையாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தானியேலின் புத்தகத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது,
எவ்வளவு பயபக்தியோடு நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற உணர்வை ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார். நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தேன். வேதத்தின் ஆழங்களை எங்களுக்கு சொல்லித் தரும்படி கிருபையாய் சித்தம் கொண்டீர். அன்றைக்கு நீர் ஓமைகள் மூலமாய் ஜனங்களோடு பேசினாலும் அதன் அர்த்தத்தை அறியாமல் இருந்தார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சிஷ்யர்களுக்கோ, படிப்பறிவில்லாத மீன்பிடிக்காரர்களாய் இருந்த அந்த அப்போஸ்தலருக்கோ வேதத்தின் ரகசியங்களை, ஓமையின் ஆழங்களை நீர் வெளிப்படுத்தினது போல இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு தானியேலின் புஸ்தகத்தில் உள்ள ஆழமான சம்பவங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி அப்பா. அவருடைய ஆசீர்வதியும், அவருடைய ஆசீர்வதியும். உடைய கிருபை அவளோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.